ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சீரியல்ஸ் மேன்ஸ் ரிவ்யூ. நான் உங்கள் நிதிஷ்குமார். இன்றைக்கி நம்ம வீக் 3 டிஆர்பி கெஸ்ஸிங் வீடியோ தான் இது. ஸோ நினைத்தேன் வந்தாய் கிளைமேக்ஸ் எபிசோட் சண்டே 2 hours டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டிஆர்பி கெஸ் பண்ணுங்கள். அண்டு சிந்து பைரவி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோடைய ரேட்டிங் எவ்வளோ வரும்? மை கெஸ்ஸு 4+ வரும் அல்லது 3+ வரும். சிறுகடிக்கு ஆசை 1 டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வீக் 2 8+ ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. வீக் 3 7+ ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்து என்ன? எவ்வளோ ரேட்டிங் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் மனசெல்லாம் சீரியல் லான்ச்சிங் வீக் எவ்வளோ ரேட்டிங் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள். மை கெஸ் 1+ தான். அதிகமாகலாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜீ தமிழ் ஆஃப்டர்நூனில் இது அதிகம்தான். அதுக்கப்புறமேட்டு கெட்டிமேளம் சீரியல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது 3+ தான் லான்ச்சிங் வீக் வாங்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கெட்டிமேளம் 5+ வாங்குமா, இல்லை 4+ வாங்குமா, இல்லை மை கெஸ்ஸிங் மாதிரி 3+ வாங்குமா? ஏன்னா அரை மணி நேரம் இருந்தால் கூட பரவாயில்ல, 1 hourன்றதால கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கும். ஸோ பார்ப்போம் எவ்வளோ வாங்குது அப்படின்னு. ஸோ இந்த சீரியல் எல்லாமே எவ்வளோ ரேட்டிங் வாங்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்காது தான், பட் இருந்தாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.